நீங்கள் ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் வீடியோ வேணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய் காய்ஸ், ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்து எவ்வளோ ரைடிங் ஜாக்கெட் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் கடைசியாக வாங்கின ரைடிங் ஜாக்கெட்டு தான் ஸ்டெல்த் ஹீவோ 3 அப்படின்ற ரைடிங் ஜாக்கெட். இதுதான் அந்த ரைடிங் ஜாக்கெட். ஒரு லாங் ட்ரிப்புக்கு நல்ல ஒர்த்தான ஜாக்கெட் இது. லெவல் 2 ஆர்மரோட நிறைய ஜாக்கெட் இருக்கலாம். ஆனால் எனக்கு இதோட அவுட்லுக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் இதோட அவுட்லுக் ஆசமாக இருந்தது. பார்த்த உடனே தூக்கிட்டு இதோட ப்ரைஸ் 12,000 rupees. இது கூட ஒரு பேண்ட்டும் ரைடிங் பேண்ட்டும் வாங்கியிருக்கேன். நான் அதுவும் ஷோ பண்ணுறேன். ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு 10K மேலே போகலாம் அப்படின்னா தாராளமாக இதை வாங்கலாம். இதில் இது ஈவோ 3 இது ஈவோ 4ம் இப்போ வந்துடுச்சு, அதுவும் அவைலபிள். ஆனால் இதோட வெயிட் கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்குறீங்க ஒரு 5Kக்கு மேலே போயிடுங்க. 5Kக்குள்ளே ஏதாவது வாங்கினீங்கன்னா அது லெவல் 1 ஆரம்பரோட வரும். செஸ்ட் கார்டு இருக்காது, பின்னாடி பேக்கில் இருக்காது. இது வந்து ஒரு லெவல் 2 ஆர்மரோட இருக்குது. எங்கெங்கன்னா செஸ்ட்டில், ஸ்பெயினில், ஷோல்டர் கிட்ட, எல்போ கிட்ட. முக்கியமாக ஷோல்டர் கிட்டையும் எல்போ கிட்டையும் நமக்கு வேணும். அந்த மாதிரி ஜாக்கெட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், மறுபடியும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் இது. லெவல் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இங்கே எல்லோ கலரில் லெவல் 2 ஆர்மர். இதுதான் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எப்படி ரியாக்ட் ஆகணும்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து இப்படி பண்ணும்போது ஹார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் 11 அப்படி இருக்காது, இருக்கிறதே ஹார்டாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் செஸ்ட்லேயும் இருக்குது, நல்லா செஸ்ட்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஷோல்டர் கிட்டேயும் இருக்குது, இந்த ஷோல்டர் இருக்குது. எல்போவில் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கீழே விழும்போது நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அந்த மாதிரி தான் விழுவோம். கீழே விழும்போது நம்ம வைக்க போகிறது இந்த க்ளவுஸ் போட்டுட்டு இந்த கையும் சைடில் இப்படி தான் விழுவோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற லெவல் 2 ஆர்மராக பார்த்து வாங்குறீங்க ரைடர்ஸ். எப்படியும் அமௌண்ட் செலவு பண்ண போகிறோம். இன்னும் 1000-2000 சேர்த்து வாங்கினா நல்ல ஜாக்கெட்டை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டுறேன். இது வந்து M சைஸ். ஆக்சுவலி தெர்மல் போட்டுட்டு தான் போடும். தெர்மல் எங்கேயோ ஆட்டையை போட்டானுங்க, போட்டு இது போட்டாலே ஜஸ்ட் எப்படி இருக்கு, ஜிம் பாடி மாதிரி இருக்கா? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பார்த்தியா? அது ஜஸ்ட் முன்னாடி வந்துடும் நல்லா. இதில் வந்து நம்ம எவ்வளோ வேணும், நம்ம இந்த எல்போ கிட்ட இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம மேலே கீழே நகர்த்திக்கலாம். இப்படி மேலே வச்சுட்டு இந்த எல்போ நல்லா நமக்கு ஃப்ரீயாக இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு முக்கு இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு இது வேணும்னா இங்கே டைட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை வந்து நம்ம இங்கே லாக் பண்ணி இதை வந்து பாருங்க, இது எப்படி இருக்கு. பின்னாடி இங்கே வந்து நம்ம ரெயின் கவர் அந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். இங்கே பின்னாடி ரெயின் கவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட அவுட்லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் பார்த்த உடனே நான் போயிட்டு ரைனாக்ஸோட ஷோரூம் போயிட்டு பெங்களூரில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு. ஏன்னா நம்ம இதை போட்டுட்டு தெருமலும் போட்டுட்டு இதுவும் போட்டுட்டு ஒட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா பாடி ஃபுல்லாக ஷொட் ஆகிடும், ரொம்ப வேர்த்து கொட்டிடும் கச்சன்ட்டு. அதனால் இதில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய ஜாக்கெட்டில் இந்த மாதிரி இருக்காது. இதை ஏர் சர்க்குலேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருணும். இதுவும் ஓப்பன் பண்ணி விட்டுருணும். இங்கேயும் ஓப்பன் இருக்குது, இங்கேயும்
ஓப்பன் இருக்குது. இது இங்கே பட்டன் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். சரி, வாங்கியும் ஓப்பன் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிங்களன்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நிறைய ரைடிங் ஜாக்கெட் வாட்டர் ப்ரூஃபாக வர்றதில்ல. வேணா மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். அதுவும் நான் இருக்குது, நான் காமிக்கிறேன். நமக்கு ஃபோன் வைக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐட்டம். அதாவது இங்கே நினைஞ்சாலும் உள்ளே வந்து இங்கே இங்கே பாருங்கள், இங்கே நினைஞ்சது உள்ளவே நினைஞ்சாலும் அது இங்கே நினையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே. எங்கள் சைட்லேயும் வந்து வெல்க்ரோக்கு டைட் பண்ணிக்கலாம், இங்கேயும் இருக்குது டைட் பண்ணிக்கலாம். இதை போட்டாலே வண்டியில் உட்காரும் போது ஒரு கம்பீரமாக இருக்கும். எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்லை, சீக்கிரம் பாரு போச்ச மாத்திர போகிறானுங்க. பேக் பெயின் வரக்கூடாதுன்றதுக்காக இதுலேயே ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இப்படி ஆட் பண்ணி இப்படி போட்டுட்டிங்களன்னா இந்த பெல்ட் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருமா, பேக் பெயின் நமக்கு அதிகமாக வராது. இது போட்டு இன்னும் போடும்போது இன்னும் நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிது இந்த ரைடிங் ஜாக்கெட். அப்பா, இது போட்டு போனீங்கன்னா எவ்வளோ தூரம் போயும் எனக்கு பேக் பெயின் வந்ததே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், பேக் பெயின் எனக்கு வந்ததே இல்லை. இந்த பின்னாடி இருக்கிற ஜிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடிங் ஜாக் பேண்ட் இதோட சேம் ஜோடி தான் எதுவும் என்ன பார்க்கிட்டுனா. இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு இங்கே ஒரு ஜிப்பு. இது வந்து நம்ம பின்னாடி இந்த ரைடிங் ஜாக்கெட்லேயும் இருக்கும். அது கூட இதை அட்டாச் பண்ணி ஜிப் போட்டு விட்டுட்டிங்கன்னா இது நல்லா உட்காந்துக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து இங்கே ஒரு ஆர்மர் வந்துடும், இங்கே தொடக்கிட்ட ஒரு ஆர்மர் வந்துடும், இங்கே முட்டிக்கு நீக்கிட்ட ஒரு ஆர்மர் வந்துடும், இங்கே ஒரு ஆர்மர் இங்கேயும் வந்துடும். நமக்கு பின்னாடி வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பம் கிட்ட அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நான் எப்படி இருக்குன்னு உங்களை போட்டு காமிக்கிறேன். இதுக்கும் வந்து ஒரு தெர்மல் வரும் பேண்ட்டுக்கும். அது எங்கன்னா நல்லா ஒரு லடாக் சைடு, காஷ்மீர் சைடு, அந்த மாதிரி சைடெலாம் நம்ம வேர் பண்ணிக்கணும். அது போட்டுட்டு தான் இது போடணும். ஏன் அப்படின்னா அந்த குளிர் சுத்தமாக நமக்கு தெரியாது. இதுக்காக தான். அதுக்கப்புறம் இங்கேயும் உங்களுக்கு பேண்ட் வந்து இதுவும் வந்து எஸ் சைஸ் தான். என்னோட வெயிட் வந்து 62. நான் ஹைட் வந்து 175 ஹைட்டு, 62 kg இருக்கேன். எனக்கு வந்து எம் சைஸ் ரைடிங் ஜாக்கெட்டும் எஸ் சைஸ் ரைடிங் பேண்ட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து எஸ் சைஸுங்கிறது நல்லா ஈப் சைஸ் 30 to 34 வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், இந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலும் இது வெல்க்ரோ வச்சு இங்கேயும் பெல்ட் மாதிரி குட்டை இதுவும் டைட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் டைட் பண்ணிக்கிட்டு இதை மூவ் பண்ணலாம். இது வந்து நம்ம எங்கே பார்த்தோம் இல்லையா, நல்லா ஏர் சர்க்குலேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருது. அதே மாதிரி தான் பேண்ட்லேயும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக வேணும் இது ஓப்பனும் பண்ணிட்டுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரைட் பண்ணும்போது நல்லா காற்றும் நல்லா வரும். நல்லா ரெண்டு சைடும் காலில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இங்கே ஆர்மரெல்லாம் போடும்போது சில அந்த 11 போடும்போது கை பிடிக்கிற மாதிரி. அதனால் இதில் அப்படி இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாகவே வந்து கையாட்டி பேசுகிற மாதிரி நல்லா ஜாலியாக பேசிக்கலாம், நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டு, என்ன மாதிரி பூட்டு வாங்கினேன் அப்படின்னா ரைடால் பார்த்தாலே அக்ரெசிவாக. இது வந்து 7000 rupees. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப்லேயும் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. வியர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்காது. அவ்வளோதான், இது ஈஸியாக உள்ளே போயிடும். நம்ம பேண்ட்டை வேணுன்னா பேண்ட்டு வெளியே விட்டுக்கலாம், இல்லை உள்ளே வேணால் உள்ளே விட்டுக்கலாம். நான் வந்து எப்போயுமே உள்ளே தான் விட்டுப்பேன். அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்க,
செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து 10,000 ரூபா. ஆனால் என் அம்மாகிட்ட சொன்னது 3,000 ரூபா. ஏன் 10,000 அப்படின்னா இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதோட பில்ட் குவாலிட்டி, எல்எஸ்டோட பில்ட் குவாலிட்டி எப்போவுமே வெறித்தனமாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இந்த பிளாக் கிளாஸ் வர்றதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே இது நீங்கள் தொட்டாவே தெரியும் இதோட பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. ஏர்செல் குஷன் இங்கேயும் இங்கே 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 அப்படின்ட்டு பல ஏர்செல் குஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இது ரிமூவபிள். இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். இதோட குஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்டோம் அப்படின்னு போட்டு எல்எஸ் ஸ்டோம் 800 என்னமோ இதோட மாடல் போட்டு கூகுளில் பாருங்கள். நிறைய பேர் ரிவ்யூ பார்த்து தான் நானும் இது வாங்கினேன். ஆனால் வாங்கும்போது 10K கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சது ட்ரை பண்ணும்போது ஒரு கொஞ்சம் சின்னோண்டு நாய்ஸ் கூட உள்ளே வர்றதுலேருந்து அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த ஹெல்மெட். கிளியர் பண்ணிட்டாலே இதை போட்டுட்டு நம்ம க்ளவுஸ் போட்டாலே போதும். வெறியாக இருக்கும். எப்படி இருக்க? அசமாக இருக்கா? அதனால தான் நான் தேடி ஒரு நல்ல அவுட்லுக்காக பார்த்து நான் வாங்கினேன். ஹெல்மெட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக 150 180 அந்த மாதிரி போனாலுமே நம்மளுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டா சுத்தமாக நாய்ஸுங்கிறது வரல. நீங்கள் கோப்ரோ போட்டுட்டு பேசும்போதும் சரி, என்ன பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்கும். இது போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த குஷன் இங்கே வரைக்கும் வந்துடும். இந்த குஷன் இங்கே வரைக்கும் வர்றதுனால நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுதுங்க பாருங்கள். கீழே இங்கே வரைக்கும் கவர் ஆகிடும், இங்கே இப்படி கவர் ஆகிடும். இதெல்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணும்போது பைக்கில் ஒரு ஃபீலே இல்லை. காருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. காற்று வந்து ரொம்ப வேகமாக எனக்கு அடிக்கிறது இல்லை. வேணும்னா இதை ரிமூவ் பண்ணி காற்று வாங்கிக்கலாமே தவிர காற்றுக்கிட்ட நாம் அடி வாங்க முடியாது. அவ்வளோ சேஃபாக நம்ம இது பண்ணிக்கிறோம். இது போட்டுட்டு என்னோடய பைக்கில் நான் உட்காந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இது பிபிஜியில் ஒரு க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஆட்டையை போட்டாங்க ஒரு வழியில். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 12,000. இது 7,500. இந்த 12,500 ருபீஸ், இது 12,000 ருபீஸ் ஜாக்கெட்டை நான் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறது 5,000 ரூபா. இந்த 7,000 ரூபா ரைடிங் பேண்ட்டை நான் சொல்லியிருக்கிறது எங்கள் வீட்டில் 3,000 ரூபா. 5 3 8. இந்த ஹெல்மெட்டு நான் சொல்லியிருக்கிறதும் 3,000 ரூபா. எப்படி 5 3 8 பண்ணி. ஆனால் நான் வாங்கின ரேட்டு இது வீட்டில் மாட்டி போனோம் பரவாயில்ல. இது 12,000, இது 7,500. நம்ம பூட்டு 7,000 ரூபா. ஆனால் வீட்டில் சொல்லிக்கிறது இதுவும் 3,000 தான். இல்லைன்னா எங்கள் அம்மா இந்த பைக்லையும் சரி இந்த பைக்லையும் சரி 2 பைக்லையும் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதில் இதில் எல்லாம் எவ்வளோ தூரம் போய் எனக்கு பேக் பெயினும் வந்ததில்லை. ஏன்னா அதில் ஒரு நல்ல பெல்ட்டு கொடுத்துருக்கிறனாலும் ரைடிங் ஜாக்கெட் நல்லா ஃபிட்டாக உட்காந்துருக்கிறனாலும்